أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم هنالك دعا زكريا ربه قال رب هب لي من لدنك ذرية طيبة إنك سميع الدعاء صدق الله العظيم. சங்கைக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வின் மகத்தான அருளை கொண்டு 3 தராவீஹ்களை நிறைவு செய்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் 3 நாளுடைய நோன்பையும் தராவீஹ் தொழுகையும் அல்லாஹ் கபூல் செய்து அருள்வானாக. மீதி இருக்கக்கூடிய நாட்களில் நோன்பு நோற்கவும் தராவீஹ் தொழுகவும் ஏனைய நற்செயல்களில் ஈடுபடவும் அல்லாஹ் நம்மளை தேர்வு செய்து கொள்வானாக. அருமையான பெருமக்களே, அல்லாஹ் தஆலா உலகத்தில மனிதர்களுக்கு வழங்கி இருக்கக்கூடிய செல்வங்களின் பிரதானமான செல்வம் குழந்தை செல்வமாகும் என்பதை இவ்வசனம் சொல்லுகிறது. நபிமார்கள் அல்லாஹ்விடத்தில் ஆசித்திருக்கிறார்கள், யாசித்திருக்கிறார்கள். அல்லாஹ்விடம் தனக்கு இப்படிப்பட்ட குழந்தை வேண்டும் என்று கேட்டிருக்கிறார்கள். ஹஜ்ரத் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் கேட்ட பிரார்த்தனையை சூரா ஆல இம்ரானில் அல்லாஹ் தஆலா பதிவு செய்கின்ற பொழுது ஹுனாலிக தஆ ஜக்கரியா ரப்பஹு, ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை அழைத்து சொன்னார்கள், ரப்பி ஹப்லி மின் லதுன்க துர்ரியத்தன் தய்யிபத்தன், யா அல்லாஹ் உன்னுடைய புறத்திலிருந்து எனக்கு வெகுமதியாக அன்பளிப்பாக ஒரு குழந்தையை தருவாயாக. அந்த குழந்தை எப்படி இருக்க வேண்டும் என்றால் துர்ரியத்தன் தய்யிபத்தன், மனமான பரிசுத்தமான நல்ல பிள்ளையாக நீ தர வேண்டும். இன்னக ஸமீஉத் துஆ, நீ பிரார்த்தனைகளை அங்கீகரிக்கக்கூடியவனாக இருக்கிறாய் என்று ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்விடம் துஆ செய்தார்கள். அவர்கள் துஆ செய்து கையை தடவி முடிக்கிறார்கள். மிஹ்ராபிலிருந்து மலக்கு அழைத்தார், ஜக்கரியா நீங்கள் கேட்ட குழந்தை உங்களுக்கு வழங்கப்பட்டு விட்டது என்று. எவ்வளவு அல்லாஹ்வோடு நெருக்கம் பெற்றிருக்கிறார்கள் என்பதை நாம் நினைத்து பார்க்க வேண்டும். அருமையான பெருமக்களே, துர்ரியத்தன் தய்யிபா, நல்ல பிள்ளையை தா என்று ஏன் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கேட்டார்கள் என்றால், பிள்ளைகள் நம்முடைய வாழ்வோடு சம்பந்தப்பட்டது மட்டுமல்ல, நம்முடைய உணர்வோடும் சம்பந்தப்பட்டது, நம்முடைய உள்ளத்தோடும் சம்பந்தப்பட்டது, நம்முடைய ரத்தத்தோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய ஹயாத்தோடு சம்பந்தப்பட்டது, நம்முடைய மௌத்துக்கு பிறகும் சம்பந்தப்பட்டது, கியாமத்திலேயும் நம்மளோடு சம்பந்தப்பட்டது. சாதாரணமான நிஅமத் அல்ல குழந்தை செல்வம். எனவேதான் திருக்குர்ஆனில் அல்லாஹ் சொல்கிறான், அல் மாலு வல் பனூன ஸீனத்துல் ஹயாத்தித் துன்யா, செல்வமும் குழந்தைகள் உலகத்தின் அலங்காரம் என்று படைத்தவன் சொல்கிறான். இந்த அலங்காரம், அதாவது நல்ல பிள்ளையாக இருந்தால் உலகத்தின் அலங்காரம், கெட்ட பிள்ளையாக இருந்தால் உலகத்தின் அவமானம். ஏன்னால் இந்த பிள்ளையை பெற்றோம் என்று ஆகிவிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவரிடத்திலே கேட்கிற பொழுது, எனக்கு நல்ல பிள்ளையை தா. குழந்தையின் விஷயத்தில் ஒவ்வொரு கட்டத்திலையும் நாம் அல்லாஹ்விடம் பிரார்த்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். மற்ற செல்வம் மாதிரி இல்ல. 1 லட்சம் ரூபாய் வச்சா அது அப்படியே தான் இருக்கும். பீரோல 1 லட்சம் ரூபாய் கூட்டி வச்சுட்டோம், 10 வருஷத்துக்கு பிறகு திறந்து பார்த்தாலும் அது 1 லட்சம் ரூபாய் 1 லட்சம் ரூபாயா தான் இருக்கும். உள்ள அப்படி இல்லை. ஒரு 2 மாசத்துக்கு முன்னாடி கையில தூக்கி பார்த்துட்டு இருந்தோம், கொஞ்சம் ஒரு 3 மாசம் 6 மாசம் ஆனா தவட்ட ஆரம்பிச்சோம். விலங்குகளா ஒவ்வொரு கட்டத்திலையும் ஒரு வளர்ச்சியை பெறுகிறது. அப்போ ஒரு அழகு, தவழ்ந்தால் ஒரு அழகு, நடந்தால் ஒரு அழகு, நின்றால் பேசினால் ஒரு அழகு, இப்படி மாறிக்கொண்டே வரும். எனவே வாழ்க்கையில் மாற்றத்தை பெற்றுக்கொண்டே இருக்கக்கூடிய இந்த குழந்தை
நல்ல மாற்றத்தை பெற வேண்டும், நல்ல புத்தி உள்ள பிள்ளையாக வர வேண்டும். முட்டாளா வந்து சேர்ந்துடும் கூடாது, அவனோட மாரடிச்சு அயாண்டு போயிடும். நல் ஒழுக்கமில்ல பிள்ளையாக வர வேண்டும். ஒழுக்கமில்லா பிள்ளையை பெற்றுவிட்டால் உலகத்தில் கேவலப்பட்டு தலை குனிந்து நிற்க வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுவிடும். அதனால் நல்லொழுக்கம் உள்ள பிள்ளைக்காக அல்லாஹ்விடத்தில் துஆ செய்ய வேண்டும். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், ரப்பி ஹப்லி மினஸ் சாலிஹீன், யா அல்லாஹ் எனக்கு சாலிஹான பிள்ளையை தா அல்லாஹ் என்று கலீமுல்லாஹ் அல்லாஹ்விடத்தில் கேட்டார். அருமையானவர்களே, எனவே நமது குழந்தைகளுடைய விஷயத்தில் நாம் கவனம் செலுத்தவில்லை என்று சொன்னால், எந்த குழந்தைகளை வேண்டும் என்று நாம் நேசித்தோமோ அந்த குழந்தைகளின் மீது நமக்கு வெறுப்பு ஏற்படுத்தும். மார்க்கம் கொடுக்கப்படவில்லை என்றால், ஒழுக்கம் கொடுக்கப்படவில்லை என்றால், இன்றைக்கு எல்லா பெற்றோர்களும் எல்லா சாதனங்களையும் கொடுக்கிறார்கள். எல்லா நவீன சாதனங்கள் எல்லாம் பிள்ளைகளுடைய கையில் இருக்கிறது. அத்தா அம்மா வாங்கி கொடுத்திருக்கிறார்கள். எதை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுக்கவில்லை. பேச துவங்கும் முன் கலிமா சொல்லி கொடுங்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். அதை மறந்த காரணத்தினால் எதையோ பேசுகிறார்கள் பிள்ளை. இப்படி பேசுமாறு தெரிஞ்சிருந்தா பழுத்து அப்படியே திருகி கொன்று வேண்டி இப்போ சொல்லுகிறோம். அருமையானவர்களே, பெருமானார் போதிக்க சொன்ன நேரத்தில் எதை போதிக்க சொன்னார்களோ அதை போதிக்க மறந்த காரணத்தினால் அவனின் வாயில் அல்லாஹ்வுக்கு பிடிக்காத வார்த்தைகள் வெளிவருவதை நாம் பார்க்கிறோம். முரு அவுலாதக்கும் அபுனாவு சபஅ சினீன், 7 வயதாகிவிட்டால் உங்களுடைய பிள்ளைகளை தொழுகுமாறு ஏவுங்கள். 7 வயது வரைக்கும் தொழுக கூட்டி கொண்டு வந்து பழக்கி தர்பியத்து செய்து, இப்படி நிக்கணும், இப்படி தக்பீர் கட்டணும், இப்படி ருக்கு செய்யணும், இப்படி சஜ்தா செய்யணும், இப்படி இருக்கணும், பள்ளிவாசலுக்கு வந்தா இப்படி இருக்கணும், அதவா இருக்கணும், சத்தம் போடக்கூடாது. 7 வயசு வரைக்கும் கோச்சிங் கொடுக்கணுமா? 7 வயசுக்கு பிறகு தொழுகுமாறு ஏவணும் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். பழக்கப்படுத்தியதற்கு பிறகு ஏவ வேண்டும். இங்க பாட்டப்பா கலாக்கியெல்லாம் கூட்டிட்டு வந்துடுவாங்க பள்ளிவாசலுக்கு. அவன் பாட்டுக்கு பேசிக்கிட்டு இருக்கா, நம்மளால மரியாதை கொடுக்க முடியல. அருமையானவர்கள், பெரும் இளைஞர்கள் பேசிக் கொண்டிருக்காங்க, கூட சஜிதால பேசிக்கிட்டு இருக்கான். அவனுக்கு தொழுகை தான் என்னன்னு தெரியல. அவனுக்கு பெற்றோர்கள் பழக்கவில்லை. 7 வயது வரைக்கும் தொழுகை என்றால் என்ன என்று பழக்கி கொடுக்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். 7 வயசிலிருந்து 10 வயசு வரைக்கும் தொழுகுமாறு எவனோ தொழுகணும். பதில் தொழுகையா, சுபஹ் தொழுகையா, அஸர் தொழுகையா, மக்ரிப் தொழுகையா, இஷா தொழுகையா என்று கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். 10 வயசுக்கு பிறகு தொழுகை என்று அடிக்க சொன்னார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த முறை பிரகாரம் வளர்த்திருந்தால் இந்த பிள்ளைகள் தண்டவளத்துல உட்கார்ந்து இருக்காது, சைனா மேல பண்ணாது, ட்ரெயின் போகும்போது கல்ல வைக்காது, கல்ல விட்டு எரியாது. இந்த மாதிரி அடுத்தவர்களுக்கு நோவினை தரக்கூடிய எந்த ஒரு காரியத்தை மன்சலிமன் முஸ்லிமூன மின் லிசானிஹி வயதிஹி, ஒரு முஃமின் யார் என்றால் கையால் நாவால் பிறருக்கு துன்பம் தராதவன் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். குடும்பத்திலும் இன்றைய பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, தெருவிலும் இன்றைய பிள்ளைகளால் நிம்மதி இல்லை, உறவுகளுக்குள்ளும் பிள்ளைகளால் நிம்மதி இல்லை. ஏன் பிள்ளைகளை பெற்றோம் என்று பெற்றோர்கள் மனவேதனை அடைகின்ற நிலைக்கு ஏன் தள்ளப்படுகிறார்கள் என்று சொன்னால், முறைப்படி வளர்க்க வேண்டும். மீசையை கூட சரி பண்ணுகிறார்கள், தலைமுடியை கூட சரி பண்ணுகிறார்கள். சகலத்தையும் சரி செய்யக்கூடிய இன்றைய சமூகம் பெற்ற பிள்ளைகளை சரி செய்ய மறந்த காரணத்தினால் அவர்கள் ஏழாபுரமாக வளர்ந்து விடுகிறார்கள். அல்லாஹ் ரசூலுக்கு பிடிக்காத காரியத்தை முன்னிருந்து செய்யக்கூடிய கெட்டவர்களாக இன்றைக்கு மாறி வருவதை நாம் பார்க்கிறோம். இது இறை இல்லம், இது நம்ம வீடு என்ற எந்த பாகுபாடும் இல்லாமல் அல்லாஹ்வுடைய வீட்டுக்குள் எந்த மாதிரியான கண்ணியத்தை கடைபிடிக்க வேண்டும் என்ற எந்த ஒழுக்க வரம்பும் தெரியாத பிள்ளைகளாக இஸ்லாமிய பிள்ளைகள் வளர்ந்தோங்கிக் கொண்டிருக்கிறார்கள். எனவே தான் அல்லாஹ் வசனத்தில் சொல்கிறான்,
நீங்கள் அல்லாஹ்விடத்தில் எப்படிப்பட்ட பிள்ளையை கேட்க வேண்டும் என்று சொன்னால் நல்ல பிள்ளை. தையும் என்பதற்கு மனமானது, அழகானது என்றெல்லாம் கருத்துக்களை பெருமக்கள் சொல்லுகிறார்கள். அவனை பார்த்தாலே மணக்கணும், அவன் செயலை பார்த்தாலே மணக்கணும், அவன் பார்வையை பார்த்தா மணக்கணும், அவன் பேச்ச கேட்டா மணக்கணும். என்ன அழகா பேசுறான், என்ன அழகா சொல்றான், என்ன அழகா நடக்கிறான். இப்படி இருந்த ஒரு காலத்தில் நீ ஏன்தான் இப்படி பண்றானோ, எதுக்குத்தான் இப்படி பண்றானோ, எதுக்குத்தான் இருக்கிறானோ என்ற மாதிரியாக எண்ணக்கூடிய அளவு பிள்ளைகள் இருக்கிறது. பிள்ளைகள் என்பவர்கள் நம்மளோடு முடிந்து விடக்கூடியவர்கள் அல்ல. நாம் வாழ்ந்ததற்கு ஆதாரமாக பாரம்பரியம் தொட்டு பின்னாடி வந்து கொண்டே இருக்கக்கூடிய சந்ததிகள் இவர்கள். எனவே இன்றைய நமது பிள்ளை ஒழுக்கமற்றவனாக வந்தால் அவன் பிள்ளையும் ஒழுக்கமற்றவனாக போய்விடுவான். நம் பாரம்பரியம் தீமையின் உருவாகும் இடமாக ஆகிப்போய் இன்று இதை சரி செய்யவில்லை என்றால் நாளை அடுத்து வரக்கூடிய நம்முடைய சந்ததியினர்கள் கெட்டவர்களாக போய்விடுவார்கள் என்பதற்காக பெருமானார் சொன்னார்கள். ஒரு தந்தை தன் மகனுக்கு கொடுக்கக்கூடிய சன்மானங்களிலேயே ஆகச் சிறந்த சன்மானம் நல்லொழுக்கத்தை கொடுப்பதுதான் மிகப்பெரிய சன்மானம் என்றார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். உலகம் பூரா சொத்து சேர்த்து வைக்கணும், வீடு கட்டி வைக்கணும், அது செய்யணும், இது செய்யணும், நம்ம மௌத்துக்கு பிறகு பிள்ளைங்க நல்லா இருக்கணும், நல்ல யோசனை தான். நல்ல பிள்ளைகளாக இருந்து இது எல்லாம் இருந்தால் பலன் தரும். நல்ல பிள்ளையாக இல்லை என்றால் நீங்க என்ன சொத்து சேர்த்து வைத்தாலும், என்ன அவருக்கு அந்தஸ்தை தேடி கொடுத்தாலும் 5 நிமிஷத்துல தொலைச்சிருவான் அத்தனையும். எனவே தான் அல்லாஹ்வுடைய ரசூல் இப்படி சொல்லுகிறார்கள், நல்லொழுக்கத்தை கொடுப்பதுதான் ஒரு தகப்பன் தன் பிள்ளைக்கு கொடுக்கக்கூடிய செல்வங்களிலேயே ஆக மேலான செல்வம் என்பதாக சொல்லி காட்டுகிறார்கள். அருமையான மக்களே, பிள்ளைகள் இருக்கிறார்கள், சின்ன வயசுல அடைச்சது என்ன செஞ்சோம் அப்படின்னு தோளுக்கு மேல வளர்ந்து என்ன செஞ்சாலும் நம்ம கையை பிடிச்சிடும். அப்ப அதற்கு பிறகு ஒரு நம்முடைய மரியாதை அங்கு பறிபோய் விடுகிறதா இல்லையா? நான் பெற்ற பிள்ளைதான் அது சிறு வயதில் ஒழுக்கம் சொல்லி வளர்த்திருந்தால் புரிஞ்சிருப்பான். அடியதா நீ அடிச்ச இடத்துல நரக தீண்டாடுத்தாமா. அருமையானவர்களே, ஒழுக்கம் எத்துணை பெரிய உயர்வை ஒரு மனிதனுக்கு தந்து விடுகிறது என்பதை நாம் யோசிக்க வேண்டும். எனவே எப்படியோ போகுது, எப்படியோ வளர்ந்து, எப்படியோ ஆகுது என்று இருக்கக்கூடாத பிள்ளைகளுடைய விஷயத்தில் இவர்கள் நம்முடைய சொர்க்கமும் நரகமும் ஆவார்கள். இவர்களை நல்லொழுக்கத்தோடு வளர்க்கவில்லை என்று சொன்னால் நாளைக்கு நரகம் போக வேண்டிய நிலை வரும். நீங்கள் ஒவ்வொருவரும் பொறுப்பாளர்களுக்கு ஒரு பொறுப்புக்கு கீழ் உள்ளவர்களை பற்றி விசாரிக்கப்படுவீர்கள் என்றார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். விசாரிக்கப்படுவீர்கள் என்றால் என்ன அர்த்தம்? அந்த காரியத்தை முறைப்படுத்தவில்லை என்றால் குற்றவாளி கூண்டில் இருந்து விசாரிக்கப்பட்டு அது சரியாக செய்யவில்லை என்பதற்காக தண்டனை வழங்கப்படுவோம். எனவே எந்த பிள்ளைகளை கொண்டு நாம் மகிழ்ச்சி அடைகிறோமோ அந்த பிள்ளைகளை கொண்டு நாம் காலமெல்லாம் மகிழ்ச்சி அடைய வேண்டும். சவுதி அரேபியாவில் 60 வயது ஏற்பட்ட 60 வயதாகிய ஒரு தந்தையை தன்னுடைய மகன் பார்க்கிறார், இளைய மகன் பார்க்கிறார். இப்ப மூத்த மகன் வந்து சொல்லுகிறார், தம்பி சொல்றார், தம்பி அத்தாவது நீ இவ்வளவு காலம் பார்த்த இந்த கடைசி காலகட்டத்திலேயாவது ஏன் கூட இருக்கட்டும், அதனால கேட்கிறார். தம்பி சொல்றாரு, அவர் சுத்தப்பட்டு வர்றாரு, 60 வருஷமா பார்த்தேன், இதுக்கு மேல நான் பார்க்க மாட்டானா? இப்போ உனக்கு கடைசி நேரத்தில் அப்பா அம்மா உனக்கு கொடுக்கறதுக்கு நமக்கு சுத்தப்படாது வராதுன்னு சொல்லிட்டார். அவர் கோர்ட்ல கேஸ் போட்டார். எங்க அத்தாவை 60 வருஷமா அவன் தான் பார்த்தான், கொஞ்ச நாளைக்கு நான் பார்க்கிறேன், எனக்கு பார்க்கறதுக்கு சரீரத்தில் உரிமை இருக்கிறதா இல்லையா, அதனால நான் பார்க்கணும், அதனால எனக்கு நீ அந்த வாய்ப்பு வாங்கி தரணும், என் தம்பி எனக்கு கொடுக்க மாட்டேங்கிறான்னு கேஸ் போட்டார். கோர்ட்ல தீர்ப்பாச்சு, இவ்வளவு வருஷம் பார்த்துருக்கிறியப்பா, நீ தம்பிக்கு விட்டுக்கிற அண்ணனுக்கு விட்டு கொடுத்துரு என்று சொன்ன பொழுது அந்த தம்பிக்காரர் அழுத ஆரம்பிச்சார். எப்ப அழுகிற, நீ பார்க்கணும், ஹக்குக்கு நீ பார்த்துட்ட, அவர் ஹக்குக்கு அவர் பார்க்கணும் சொன்ன பொழுது என் வீட்டில் இருந்த சொர்க்கத்தை நான் என்னுடைய அண்ணன் வீட்டுக்கு எப்படி தர முடியும்? என்னுடைய தாய் தகப்பனை நான் இதுவரைக்கும்
மகிழ்ச்சியான கண்ணோடு சந்தோஷத்தோடு பார்த்து லட்சோபலட்ச அச்சனுடைய நன்மையை நான் பெற்றுக் கொண்டிருந்தேன். அதை அவருக்கு கடைசி நேரத்தில் நான் எப்படி விட்டுக் கொடுக்க முடியும்? என் தாய் என் தகப்பனை நான் எப்படி பிரிந்து வாழ முடியும் என்று அவர் சொன்னார். அண்ணன் தம்பி ஒன்னா சேர்ந்து பாருங்க தீர்ப்பு வழங்கினார்கள். அருமையான பொதுமக்களை நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு தகப்பனை விடுதலையில தள்ளி விடுவதற்கு நிலைக்கு வந்துட்டார்கள். மார்க்கம் தெரியாதவர்கள் நம்மை வச்சு பார்க்க மாட்டார்கள். மார்க்கம் தெரியாதவர்கள் நம்மள்ட்ட ஒழுக்கமாக பேச மாட்டார்கள். மார்க்கம் தெரியாதவர்கள் விரோதமாக பார்ப்பார்கள். மார்க்கம் தெரியாதவர்கள் நாளைக்கு வந்து நம்மை மீறி பராது சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய எனவே குழந்தை என்பது வெறும் சாதாரணமானது என்று நினைக்க கூடாது. கியாமத்து வரையிலேயும் நம்முடைய சந்ததிகளை கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாலமாக இருக்கின்ற காரணத்தினால் அவர்களை பக்குவப்படுத்த வேண்டும், வணக்கத்தில் ஈடுபடுத்த வேண்டும், ஒழுக்கம் கற்பிக்க வேண்டும். அல்லாஹ் ரசூலுக்கு பிரியமானவர்களால் அவர்களை உருவாக்க வேண்டும். இப்படி உருவாக்கினால்தான் இந்த சமூகத்திற்கும் இந்த உம்மத்திற்கும் குன்தும் கைர உம்மா, நீங்க சிறந்த சமூகம் என்று அல்லாஹ் சொல்வதானே, அந்த நன்மையை ஏவி தீமையை தடுக்கக்கூடிய நல்லவர்கள் வர வேண்டும் என்றால் நல்ல சந்ததிகளாக இருக்க வேண்டும். எல்லாம் உள்ள ரப்பு சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய மக்களை சாலிஹீன்களாக ஆக்கி தந்தருள்வானாக. அவர்களை எப்படி வளர்க்க வேண்டுமோ உருவாக்க வேண்டுமோ அதை முனைப்போடு செய்ய நம்மை தேர்வு செய்து கொள்வானாக. நமக்கு விரோதிகளாக நம்மளை கேவலப்படுத்தக்கூடியவர்களாக நம்முடைய சந்ததிகளை ஆக்காமல் அல்லாஹ் பாதுகாப்பானாக. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அன் லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அத்தூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வ ஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.